கல்வி கடனுக்காக மாணவர்கள் கடன் வாங்குறாங்க. இப்ப எல்லாருமே இதே மாதிரி மாணவர் கடன் வாங்கிட்டு யாருமே கட்டலன்னா வங்கிகள் எல்லாம் திவால் ஆகிறாதா? அதைத்தான் நாங்க தான் ஆள் வச்சிருக்கோம்ல, அடியாள் வச்சிருக்கோம்ல, உங்களை கொல்லுவோம்ல. எப்படி கட்டாம இருப்பீங்க நீங்க? இல்ல இது ஒரு வேற பெர்ஸ்பெக்டிவ். ஆனா இப்ப லெனின் இறந்ததற்கு அடிப்படையில கல்வி கடன் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கு. சோ இந்த காரணத்திற்கு நம்ம இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, இது மாதிரியான பல மாணவர்கள், குறிப்பா லெனின் அவருடைய படிப்பை முழுதாக முடிக்க முடியல, அரியர்ஸ் வச்சிருக்காரு, அதனால அவருக்கு வேலை கிடைக்கல. அந்த பழு எல்லா படிப்பு முடிச்சிட்டா வேலை கிடைச்சிருமா அந்த நாட்டுல? நிச்சயமா, அதுதான் என்னுடைய கேள்வியும் கூட. நீங்க இப்ப இந்த நியூஸ் 7 சேனல்ல வேலை செய்யற ஆட்கள் எடுத்து பாத்துக்குங்க, எல்லோரும் வேலை செய்வதற்கு தான் படிச்ச படிப்புக்கும் வேலைக்கும் சம்பந்தம் இல்லாத வேலை செய்வாங்க இல்லையா? கடந்த 20 வருஷமா நம்ம தமிழ்நாட்டுல பொறியாளர்களை தவிர வேற யாரையும் தயாரிக்கிறது இல்ல. கலைஞர் படிப்பை சாகடிச்சாச்சு. சரியா? நீங்க போய் பிஏ ஜியாகிரபி படிக்கணும்னா தடுமாறிடுவீங்க. பிஏ ஜியாலஜி படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா தொலைஞ்சிங்க, எங்க இருக்குன்னே தெரியாது. அப்படி கலை படிப்பை சாகடிச்சு 20 வருஷம் ஆச்சு இந்த நாட்டுல. வரிசையா நீங்க பொறியாளரை ரெடி பண்ணிட்டீங்க. பொறியாளர்கள் பூரா அவர்களுக்கான வேலைகள் இல்லாம சம்பந்தம் இல்லாத துறையில இருக்காங்க. அதனால லெனின் படிச்சு முடிக்கல, அதனால வேலை கிடைக்கல, அதனால கடனை கட்டலங்காதீங்க. படிச்சு முடிச்சாலும் இங்க வேலை கிடைக்காது. இங்க எல்லா பொறியாளர்களுக்கும் இன்ஜினியர்னு படிக்கிறாங்கல்ல, இன்ஜினியர் படிக்கிற எல்லாருக்கும் சராசரி மாச சம்பளம் 10,000 ரூபாய்க்கு கீழே இருக்கு. ஆனா படிக்க வரும்போது நம்பிக்கிட்டு இருந்தா நம்ம 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கிடுவோம்னு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க எல்லாரும். அதனால படிக்கிற படிப்புக்கும் படிச்சு முடிச்சதுனால கடனை கட்டி, படிச்சு முடிச்சதுனால கடன் கட்டிருக்க முடியாது. 10,000 சம்பளத்துக்கு எப்படி மாசம் 5,000 கடன் கட்டுவான்? நான் சொல்றது அடிப்படை முதல்ல படிக்கிறவனுக்கு கடன் கொடுக்கறதே தப்புங்கிறேன். நீ அவனை படிக்க வைக்க வேண்டிய கடமை இல்லையா? லெனின் இன்ஜினியரிங் படிச்சு முடிக்கல, ஆனா இன்ஜினியரிங் படிக்கிற தகுதியோட பிளஸ் 2 படிச்சு முடிச்சான் இல்லையா? அப்ப அவனை படிக்க வச்சிருக்கணும்ல. ஏன் இந்த நாட்டில் இன்னும் கல்வி இலவசமாக்க முடியல? எவ்வளவு இலவசம் இருக்கு இல்லையா? அந்த பய ஒழுங்கா வீட்டுக்கு புள்ளையா இருந்திருப்பான். அவனை படிக்கிறதுக்கு கடன் கொடுத்து அவனை கடன்காரனாக்கி அவனை சாகடிச்சு அந்த வீட்டுக்கு புள்ளை இல்லாம பண்ணீங்க. ஒருத்தர் படிப்போடு இருக்கிறது முக்கியமா, உயிரோடு இருக்கிறது முக்கியமான? உயிரோடு இருக்கிறது தானே முக்கியம்.